வணக்கம் நேர்களே. பார்ட் 2 த குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்ல த பவர் ஆஃப் நம்பர்ஸ்ல வந்து நம்ம பார்க்க போறது அல்காரிதமிக் அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் HFT அப்படிம்போம். ஸோ இது வந்து யூட்டிலைசிங் த அல்காரிதம் ஒரு ரேபிட் டெசிஷன் வந்து பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் நம்ம எடுக்கிறது. ரெண்டாவது ரிஸ்க் மெட்ரிக்ஸ். ஸோ மெஷரிங் ரிஸ்க் த்ரூ பீட்டா தென் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் வேல்யூட் ரிஸ்க் இதை வச்சு அந்த கம்பெனியுடைய ரிஸ்க் மெட்ரிக்ஸ் பார்க்கிறது. மூன்றாவது பேக் டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டால போட்டு பேக் டெஸ்ட் பண்ணும்பொழுது அதுக்கு கொடுக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் இதையெல்லாம் ஒரு குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்ல நம்மளால வந்து பார்க்க முடியும். அப்புறம் வந்து இந்த காம்ப்ளிமெண்டரி அப்ரோச்ல பார்க்கும் பொழுது ஒரு ஹோலிஸ்டிக்ஸ் வியூ. ஸோ இந்த குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் ஒரு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு சொன்னோம் இல்லையா, அது மாத்திரம் ரெண்டுமே காம்ப்ளிமெண்டரி. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ஒய் வைசஸ் வாட்னு சொல்லலாம். அதாவது குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் வைசஸ் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். மெயினாக குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்ல பார்க்கும்பொழுது ஒய் ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் சர்டன் வே அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்ல நம்ம பார்க்கும்பொழுது வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறது அது சொல்லும். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ல இந்த போத் மெத்தட்ஸ் பார்க்கும்பொழுது ஒரு வெல் ரவுண்டட் பிக்சரா நமக்கு கிடைக்கக்கூடும். என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பிளஸ் மிட்டிகேட்டிங் நம்மளுடைய ரிஸ்க் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து ஒன் அப்ரோச்சில் நம்மளால பார்க்க முடியும். தென் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்ல மெஷரபிள் ரிஸ்க் மெட்ரிக்ஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்ல பிராடர் ரிஸ்க் தான் நம்ம பார்க்கலாம். லாங் டேர்ம் வைஸ் ஷார்ட் டேர்ம் ஃபோக்கஸ்ல பார்க்கும்போது குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் யூஸ்டு ஃபார் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் வைல் குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் விட்டில் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்னு சொல்லலாம். ஸோ த பவர் ஆஃப் சினர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ரெண்டுத்தையும் இன்டகிரேட் பண்ணி போத் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸை ஒரு பெட்டர் எக்யூப் டு மேக் ஒரு இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸோட பண்ணும் பொழுது, அந்த டேட்டா வச்சு பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கம்பெனிஸ், அதனுடைய ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன்ஸ் அண்ட் மார்க்கெட் என்விரான்மெண்ட் வச்சு பண்ணும் பொழுது உங்களுடைய யூ வில் பிகம் அஸ் அ மாஸ்டரிங் ஃபார் போத் ஃபார்ம்ஸ் ஆஃப் அனாலிசிஸ் அண்ட் எசென்ஷியல் ஃபார் அச்சீவிங் உங்களுடைய ஆப்டிமல் ப்ராஃபிட்டை அடைய முடியும். நன்றி, வணக்கம்.